கும்பராசி அவர்களுக்கு இந்த 3 பயிற்சிகள் எப்படி அமைய போகுது? கும்பராசி ஜென்ம சனி நடந்துட்டு இருந்திருக்குமா. கும்பத்தில் சனி வந்து உட்காரும்போது சனியோட வீரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஜென்ம சனியை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க, அதுலேருந்து இறங்கி பாத சனிக்கு போகிறாரு. அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் நிச்சயமாக கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இதுவரையிலும் 4ஆம் இடத்துல இருந்த குரு வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதுவும் வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கும்பராசிக்கு. ஓகே, அதே மாதிரி ராசிக்கு ராகு வராரு, 7ஆம் இடத்துக்கு கேது வராரு. ஸோ இவங்களும் வந்து என்ன சொல்கிறது, ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர்ஸ் வரும். ரிலேஷன்ஷிப்பில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தால் கூட அவாய்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. ஓகே, இவங்களுக்கு என்ன பரிகாரம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்? இவங்க வந்து துர்க்கையம்மனை வழிபடணும், விநாயகரை வழிபடணும். ஓகே, ஏன்னா வந்து ராகு கேது மூலமாக தான் இவங்களுக்கு மெயினாக வந்து பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ராகு வந்து ராசியில் வந்து உட்கார்றோம், கேது வந்து 7ஆம் இடத்துல போய் உட்காரலாம். அப்படி இருக்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். இவங்களுக்கும் வந்து தேவையில்லாத மென்டல், ராகு வந்து ராசியில் வந்து உட்கார்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதத்தில் நம்மளுக்கு யார் மூலமாக பிரச்சனை வருதுன்னே தெரியாது, ஆனால் பிரச்சனை வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு துர்க்கையம்மனை வழிபடணும், அதே மாதிரி விநாயகரை வழிபடணும்.